ஒய் ப்ரோ நீங்க அப்லோட் பண்ண ஒரு கண்டென்ட்டை delete பண்ணுங்க. அந்த பையன் கூட இன்ஸ்டால மாஸ்க் போட்டுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணல அந்த கண்டென்ட். என்ன ப்ரோ ஆச்சு? ஏன் பிளாக் நியூ வீடியோவை delete பண்ணீங்க? லாஸ்ட் வீடியோ போட்டல அவ மறுபடியும் ரிப்ளை வீடியோ போட்டானா இல்ல திருந்திட்டானா? என்ன ப்ரோ சிக்மா பாய் வீடியோவை சலாம கலாம delete பண்ணிட்ட? ஏதாச்சும் மிரட்டல் வந்துச்சா ப்ரோ? பயந்துட்டியா குமாரு? அந்த வீடியோ நான் ஏன் ரிமூவ் பண்ணேன்னு ஒரு சில பேருக்கு தெரியும், இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து தெரியல. சோ கமெண்ட்ல வந்து கேட்டே இருந்தீங்க. சோ தெரியாதவங்களுக்கு இப்ப நான் சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன். என்னாச்சுன்னா நண்பர்களே, அந்த பையன் வந்து அவன் பண்ண மிஸ்டேக்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிட்டான். அதுக்கு மன்னிப்பும் கேட்டான். இனிமே ஃபியூச்சர்ல இந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போட்டிருந்த அபியூசிவான கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து delete பண்ணிட்டான். எது சரி எது தவறுன்றத அந்த பையன் வந்து புரிஞ்சுக்கிட்டான். இனிமே அவன் வந்து அவனோட ஃபியூச்சர்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன்னு சொன்னதுனால நானும் சுபாஷ் ப்ரோவும் நாம போட்ட வீடியோஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் இதை வந்து ஸ்டோரியில வந்து போட்டிருந்தோம். அந்த தம்பியும் இதை வந்து அவனோட ஸ்டோரியில வந்து ரீபோஸ்ட் பண்ணிருந்தான். இந்த ஸ்டோரியில என்ன சொல்லிருக்குன்னா, அந்த பையன் போஸ்ட் பண்ணிருந்த அந்த ரீல்ல அவனோட மிஸ்டேக்ஸை வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு வந்து அவன் மன்னிப்பு கேட்டான். இனிமே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அண்ட் இதுக்கு அப்புறமா அவன் வந்து அவனோட ஃபியூச்சர் ஸ்டடீஸ், அவனோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ண போறான். சோ இனிமே யாருமே அவனை வந்து இன்சல்ட் பண்ணாதீங்க, அபியூஸ் பண்ணாதீங்க. Change is required. Let's give him a chance so he can prove himself. Good influence will surely impact on society and he is an example. So we Subhash official and Mr. Fuzz deleted the reel and videos. ஒரு நல்ல மாற்றத்தை வந்து என்கரேஜ் பண்ணுவோம், அப்ரிஷியேட் பண்ணுவோம். சோ இனிமே யாருமே அந்த பையனோட கமெண்ட் செக்ஷன்ல போய் அவனை வந்து அபியூஸ் பண்ணாதீங்க. அவனுக்கு பிடிச்சதை அவன் பண்ணட்டும். அவனோட செயல்கள், அவன் பண்ற விஷயம் தவறானதா இல்ல அப்படின்னா let him do what he wants. சோ கைஸ், இதுதான் நடந்தது. கமெண்ட்ல வந்து நீங்கெல்லாம் கேட்டே இருந்தீங்க. சோ அதனால தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். அண்ட் அந்த தம்பி இனிமே தப்பு பண்ணா கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கேட்பேன். இனிமே வந்து உரிமையோட கேட்பேன். எப்படி பார்த்தாலும் நம்ம பயடா. டேய் தம்பி, அண்ணன் மானத்தை காப்பாத்திடுறா. இனிமே அந்த தம்பி தப்புலாம் பண்ண மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ கைஸ், அடுத்து இன்னும் ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்ப வரட்டா, பாய். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit.